நரேனு என்னடி? நான் அழகா இருக்கேனா? நீ எப்பவுமே அழகுதாண்டி. சரி, எனக்கு ஒரு ரேங்க் கொடுக்குறியா? இவ்வளோ இதில் இத்தனாவது ரேங்க் நீ அப்படின்ட்டு. சரி 1. ஃபர்ஸ்ட் ரேங்க்கா? அப்போ செகண்ட் யாரு? என்னடி புரியல? செகண்ட் ரேங்க் யாரு? செகண்டு தேர்ட் ரேங்க்லாம் யார் யாரு? இப்படி கேட்டா நீ ஹாப்பியாக இருக்கணும்னு தான் ஃபர்ஸ்ட் ரேங்கே சொன்னேன். நான் ஹாப்பியாக இருக்கணும்னு சொன்னேன், அப்போ ஃபர்ஸ்ட் கிடையாதா? சரி, ஒரிஜினலாக சொல்லு, யார் எனக்கு வந்து என்ன ரேங்க் கொடுப்ப அப்படின்ற மாதிரி. சரி, ஒரு 6 கொடுக்கலாம். 6? சரி, 6 எதுக்கு கொடுப்ப? உன் கண்ணு அழகாக இருக்கும். ஓகே. சிரிச்சா கொஞ்சம் க்யூட்டாக இருப்பேன், அதனால ஒரு 6 கொடுக்கலாம். அவ்வளோதான், நல்லா இருப்பேன். அவ்வளோதான், கண்ணு நல்லாயிருக்கு, கொஞ்சம் சிரிச்சா நல்லாயிருக்கு, அதுக்கு 6th ரேங்க் கொடுப்பேன், அவ்வளோதான். அப்போ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து அதெல்லாம் யார்? இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்லணுமா இல்லை என்ன சொல்லணும்? நீ ஏன் வேணா அதையும் சொல்லிடுனா? இல்லை, நீ மட்டும்தான் எனக்கு அழகு ஒன்லி சாய்ஸ்ன்னு சொல்லியிருக்கணும். நீ வந்து நான் ஜஸ்ட் ரேங்க்குன்னு கேட்டால் இத்தனாவது ரேங்க்குன்னு சொல்கிறதே தப்பு. அப்போ ஆப்ஷன்ஸ், அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் நீ வச்சிருக்கேன்னு தானே அர்த்தம். அதுதான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியாச்சு. அப்புறம் வந்து போய் சொன்னேன் உனக்காக, 6வது நீ சொல்லிட்ட. இப்போ 6வதுனா, இப்போ உன் லிஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸில் 6வதுல நான் இருக்கேன்னா என்ன எதுக்கு கல்யாணம் பண்ண? ஃபர்ஸ்ட்டில் உன் மனசில் யாரை வச்சிருக்கியோ அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியதானே? யாருமே இல்லடி. யாருமே இல்லைன்னா எங்கே போயிட்டாங்க? நான் வேணா தேடி கண்டுபிடிச்சி தரட்டா? தேவையெல்லாம் சண்டை போட்டுருக்க நீ. புரிஞ்சு நாரேனு, உன் மனசுல நான் எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த வீட்டில் நான் 6ஆதான் என்னத்துக்கு இருக்கணும்? இப்படி ஓரமாக ஆயமாக்கு கூட நீ வந்து 5 கொடுப்ப, எனக்கு 6 கொடுத்து வச்சிருக்க. ஆயமா நரேனு, இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்குது இல்லை? சீக்கிரம் வந்துரு ஈவினிங்கு. அந்த நாள் எப்படி மாப்ப சீக்கிரம் வந்தானே. ஆண்டியா லேட் ஆயிடுச்சு போலயே. ஆமா, இது வாங்கிட்டு வந்தேன், அதனால தான் லேட் ஆயிடுச்சு. இந்த நாளை போய் நான் மறப்பேனா? ஐயோ, விநாயகர் சதுர்த்திக்கே இது. இன்னும் 4 நாள் ஆனிவர்சரி. நீ என்னென்ன வாங்கி தருவ? சந்தோஷமா இருக்கு. 9 கோளும் ஒன்றாய் காண. நான் இன்னும் உன்னை தாண்டி லவ் பண்றேன். இன்னும் நீ எனக்கு அழகா தாண்டி தெரியல, வேற யாரும் பார்க்கலடி. நான் ஒருவேளை நீ புழுவா இருந்தாலும் நான் உன்னை தான் லவ் பண்ணுவேன். நீ பிரேக்கப் பண்ணலாம் மாட்டேன் நான் என்னைக்கும். என்னைக்குமே நீ தான், சரியா? ஒருவேளை நீ செத்து போனாலும் நான் வேற யாரும் லவ் பண்ண மாட்டேன்டி, கல்யாணம் பண்ண மாட்டேன். நானும் உன் கூட சேர்ந்து செத்து போயிடுறேன்டி, ஓகேவா? அழகா தாண்டி தெரியவ எப்பயும். ஏன் இப்படிலாம் கேள்வி கேட்டுருக்க? போவே, வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. இந்தா, ஃபீல் பண்ணாத நரேனு, நமக்குள்ள அடிக்கடி சண்டை வருதுன்ட்டு, சரியா? ஒரு சில நேரம் நீ பண்ணுறது தப்பாக இருக்கும், நான் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஒரு சில நேரம் நான் பண்ணுறது கரெக்டாக இருக்கும், நீ பண்ணுறது தப்பாக இருக்கும். இதெல்லாம் பெருசு பண்ணாதடா, சரியா? எல்லாம் சரியாயிடும். ஹலோ, சொல்லுங்கள் சார். ஐயோ, அவனை எழுப்பல முடியாது சார், தூங்கிட்டு வேற இருக்கான். நீங்கள் அப்புறம் கூப்பிடுங்க சார், புரிஞ்சுக்கங்க சார், வைங்க சார். எப்பயாவது தான் எங்களுக்கே டைம் கிடைக்குது. என்னை எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிறான். இவன் மட்டும் என் லைஃப்பில் கிடைக்கலன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, ஐயோ நினச்சாவே பயமாக இருக்குது. ஒருவேளை என்னை கல்யாணம் பண்ணாட்டி வேற யாரையாவது கல்யாணம் பண்ணியிருப்பான்ல, அப்போ அவ தோல்லையே இப்படி தான் தூங்கிட்டு இருப்பான். எனக்கே துரோகம் பண்ண பார்க்குறியா? ஒன்றும் இல்லை, கொசு. Dame un grr. ¿Un qué? Un grr. ¿Un qué? Dame un tu ta ta tu ta tu tu. Okay. Dame un grr. ¿Un qué? Un grr. ஏய், நான் என்ன சின்ன பிள்ளையா? இப்படி கீழே போட்டு மிதிச்சுன்னு வச்சுக்கோ. கீழே போட்டு மிதிக்கிறதுக்கு நான் என்ன பானிபூரி மாவா? என்ன நீ பாட்டுல பேசுற? இருக்கிற இடம் தெரியாம ஆக்கிடுவேன் பார்த்துக்கோ. ஆமா, நீ இருக்கிற இடம் தெரியாம ஆக்குறதுக்கு தான் எங்க அம்மா என்னை கட்டி விட்டாங்க. நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன். அடிச்சனா 5 நாள் பதிஞ்சுக்கும் என்ன? சரி, கொஞ்சம் ஆக்ரோஷமா பேசிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கோவப்படுறப்ப உன் மூஞ்சியை பார்க்க சிரிப்பா வருது, அதான் போய் சிரிச்சுட்டு வரலான்னு போறேன். அப்புறம் அம்மா வீட்டுக்கு போறேன்னு
அது நீ மனசு கஷ்டப்படுவியேன்ட்டு நானும் பயந்த மாதிரி நடிச்சா ஓவரா பேசிட்டே போற ஓ சிரிப்பு கட்டிட்டு. அப்போ நாங்களாம் கோவமே படக்கூடாதா? செம்ம சீனிக்குது இன்னைக்கு. கையை வைக்காத என்ன வாயில் என்னமோ ஒட்டியிருக்கு? ம் என்னமோ ஒட்டியிருக்கே, இப்போ எதுக்கு போத்துற நீ? ரொம்ப தைரியமா எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு வரையா, மீட்டிங்கில் இருக்கேன். என்ன மீட்டிங்? குளோபல் மீட்டிங். ஆமாம். இந்த துணியெல்லாம் எப்போ துவைக்க போகிறேன் சொல்லு. சரி துவைக்கிறேன், கேமரா ஆனில் இருக்கும், தள்ளி நிற்கும். கேமரா பெருசாக ஆனில் இருக்குது. போன வாட்டி குளோபல் மீட்டிங் தான் உட்காந்துருந்தேன். 2 பேர் பக்கத்து ஊருக்காரங்க உட்காந்து எல்லாம் கிரிக்கெட் ஸ்கோர் டிஸ்கஸ் பண்ண எனக்கு தெரியாது நினைக்கிறியா? எங்கே எவன் இருக்கான் சொல்லு. டேய் எவனாவது உண்மையாக பாஸ்ன்னு ஒருத்தங்க இருந்தீங்கன்னா ஏதாவது ஒர்க்கு கொடுங்க அவனுக்கு. என்ன 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஓசியாக வந்து டீ கொடு அது கொடுன்னு உசுரை வாங்குறியான். என்னத்துக்கு கேப் விட்றீங்க? என்னத்துக்கு பிரேக் இத்தனை வாட்டி? என் கெரியரே நாஸ்தி பண்ணுறேன். ஆமாம் கெரியர் அப்படியே டிஃபன் கெரியராக கேட்குறேன், கொண்டாந்து கொடுக்குறேன்ல, கெரியரை நாஸ்தி பண்ணுறாங்களா? எவன் பாஸ் மூஞ்சியை காட்ட சொல்லு. காட்டிக்கல எவன்டா அவன் பாஸ்? இந்த வேலையே போனாலும் உனக்கு பரவாயில்ல. ஆகுனா வந்து லேப்டாப் எடுத்து உட்காந்துக்கிற குளோபல் மீட்டிங்னு. அப்புறம் என்னது கிரிக்கெட்டை பற்றி பேசுறீங்க? சரி போ 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 சரி போ சொல்லு. நான் வந்து உன்னை கெரியர்லாம் வந்து வேஸ்ட் பண்ணல நிறையன்னு, ஜஸ்ட் உன்னோட ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணுறேன் சரியா? சரி ஓகே. அதுக்கப்புறம் மெயினாக காப்பி குடிச்சா வந்து காப்பி டம்ளர் கழுவி வைக்க சொல்லுங்க. இன்பா எனக்கு என்ன சாப்பாடு? தயிர் சோறு. ஏண்டி சண்டே அதுமா மட்டன் பிரியாணி அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம்ல? மட்டன் பிரியாணி நொட்டுவாங்க உனக்கு. என்ன பண்ணி கீச்சிட்டேன்னு உனக்கு மட்டன் பிரியாணி? இந்த பெட்ல இருந்து எந்திரிச்சு வந்து இந்த சேர்ல உட்காந்துருக்கு அதுக்கா? இரு, உன்னைய விட அதிகமா ஒரு நாளைக்கு ஃபேன் சுத்துது. நீ என்ன வேலை பண்ணி கிழிக்கிற? இன்னைக்கு சண்டே டி, ரெஸ்ட் டே டி, அதனால கேட்டேன். சண்டே ரெஸ்ட் டே, மற்ற நாள் மட்டும் அப்படி வேலை பண்ணி கீச்சிடுற. உனக்கு மட்டன் வேணும்னா கடைக்கு போ, கறி வாங்கு, இஞ்சி பூண்டு எல்லாம் வாங்கிட்டு வா, வந்து கறி குழம்பு வச்சு எனக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சாயந்தரம் எல்லா வேலையும் பாரு. என்ன சரி வேணாம் கூட தயிர் சோறே சாப்பிட்டுருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயிர் சோறு நல்லா வெள்ளையர்னு இருக்கும். அதே மாதிரி உன் முடி ஆகிற வரைக்கும் இப்படி உட்காந்த இடத்துலயே உட்காந்துரு, ஒரு வேலையும் பார்க்காம. தூக்கக்கால கூட்டுறப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு. மட்டன் பிரியாணி வேணுமா? மட்டன் பிரியாணி. பின்னாடி நைன்தாரா மாதிரி அழகா இருக்க. என்னாச்சு? கண்ணாடி போடலையா இல்லை மூளைக்கு இது கெட்டு போயிடுச்சா? கேனத்தனமா பேசிட்டு இருக்கிற. என்னடி நல்லா இருக்கிறது அப்ரிஷியேட் கூட பண்ணக்கூடாதா? நீ அப்ரிஷியேட் பண்ணா தப்பா தான் இருக்கும். நான் ஒண்ணு வந்து ஏதாவது வேணும்னா தான் வந்து இப்பெல்லாம் பேசுவேன். உனக்கு என்ன சொல்லு? காசு வேணுமா? சரக்கு அடிக்கிறதுக்கு காசு வேணுமா? இல்ல பெட்ரோலுக்கு 2000 ரூபாய் வேணுமா? இல்ல வண்டியை கொண்டு எதிரையா விட்டுட்டியா? சொல்லித்தோல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. ஏண்டி ஒரு லவ் கூட பண்ணக்கூடாதா? அதெல்லாம் மற்ற வீட்டுல வேணா நடக்கும். என்ன இந்த வீட்டுல எல்லாம் லவ்ங்கிறது லக்ஸுரி மாதிரி. அப்பப்ப இந்த மாதிரி தேவைனாதான் வரும். விக்னேஷ் சிவன் கண்ணை வச்சுட்டு என்னைய நயன்தாரான்னு நினைச்சிட்டுலாம் பார்க்காம போய் வேலை இருந்தா பாரு போ. பயமா இருக்கு போ. நயன்தாரா என்னடா நல்லா இருக்கேனா? கிளம்புறதுக்கு உனக்கு எவ்வளவு நேரமா? எவ்வளவு நேரம்டி கிளம்புவ? அப்புறம் என்ன பண்றதுடா? எல்லாருமே வந்து நரேன் பொண்டாட்டி வந்து அழகா இருக்கான்னு பார்த்து சொல்லணுமா? இல்ல போய் இவ்வளவையா போய் கட்டியிருக்கேன் அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? எல்லாம் உனக்காக தான். எனக்கு என்ன ஆசையா போய் கண்ணாடி முன்னாடி 100 மணி நேரம் நின்று கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் கிளம்பணும்ட்டு கால் வலியோட? எல்லாம் உனக்காக தான் பண்றேன், அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. சரி இப்ப என்ன கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, ரிசப்ஷனுக்காச்சும் போவோமா வேணாமா? கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்க, கிளம்ப கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரிசப்ஷன் போய் அட்டன் பண்ணிடலாம். இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு ரிசப்ஷனுக்கு? 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷமா? சரி கார் எடுத்து போலாம். ஐயோ சென்ட் அடிக்க மறந்துட்டேன், அது மட்டும் அடிச்சுட்டு வந்துடுறேன். 5 நிமிஷம் முடியாது, உங்களை திருத்தவே முடியாது. எப்படி போறதுன்னு தெரியல. உடனே ஜிபிஎஸ் எடுத்துக்கிட்டா. நிறுத்து. அவள்கிட்ட என்னத்தை கேட்குற? இப்பதான் பொண்டாட்டி உன்னோட சிறிய வந்து கட் பண்ணி விட்டேன் சாவகாசத்தை. உடனே இப்ப வந்து ஜிபிஎஸ் கூட ஆரம்பிச்சிட்டேன். சக்காலத்து இவளுக்கெல்லாம் எத்தனை பேர் தான் இருக்காளுங்க இன்னும் அந்த போன்ல? ஜிபிஎஸ் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அவளுக்கு சொல்றதா கேட்க போறியா? இப்ப எங்க போக சொல்றா அவ? லெஃப்ட்ல என்னத்துக்கு போற? அவ சொல்றதெல்லாம் கேட்காத. நான் பொண்டாட்டியா அவ பொண்டாட்டியா உனக்கு? ரைட்ல போ. வரேன். ரைட்ல தானே போறோம். ஆமா ரைட்ல போ. சரி போறேன். நம்ம கேக்குறாளுங்க வந்து. நீ கேட்டா அவளுங்களுக்கு எங்கடா புத்தி போயிருச்சு? லெஃப்ட்ல போ ரைட்ல போன்றாளுங்க. அவளுங்களுக்குலாம் புருஷன் இருக்காது, அவளுங்களுக்குலாம் வேலை இருக்காதா?
ஜிபிஎஸ் அது என்ன பண்ணும்? அவளுக்கு நீ வக்காலத்து வாங்காத நரேனே, டென்ஷன் ஆயிருவேன். நேத்து தானடா சிரி கூட உனக்கு கட் பண்ணி விட்டேன். இன்னைக்கு என்னடா புதுசா ஜிபிஎஸ்ங்கற? சரி ஓகே. ஏன் இதெல்லாம் ஆம்பளைங்கள்ட்ட கேட்க மாட்டியா நீ? Turn left. நிறுத்து. அவ லெஃப்ட்ல போசனா நீ போயிருவியா? இப்பதானே சொல்றேன். அவளை கட் பண்ணி இங்கே விட்டு எரிஞ்சிட்டு என் கூட வந்து வாழ்றதுனா வாழு, இல்லனா நான் இறங்கி போறேன். ஏய் லூஸ் மாதிரி பண்ணாதடி. சரி நீ சொல்லு எங்கிட்டு போணும்? ரைட்ல போ. ரைட்ல பள்ளம் தாண்டி இருக்குது. பள்ளம் இருந்தா பரவாயில்ல, விழுந்து செத்தாலும் பரவாயில்ல. அவ பேச்செல்லாம் கேட்டு உன் கூட என்னால வாழ முடியாதுடா. நீ வேணா அவ பேச்ச கேட்க, நான் கேட்க முடியாது. விழுந்து சாவலாம் வா. போ. வா. சரி இப்போ எதுக்கு போயிட்டு இருந்ததுல மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்க? பின்ன மூஞ்சியை தூக்காம என்ன பண்றது? ஃபங்க்ஷனுக்கு போனோமா என் கூட உட்காரலாம் அப்படின்லாம் கிடையாது. எனக்கு என்னோட கசின் பிரியா பக்கத்துல போய் உட்காந்துருந்தேன். ஏன்னா அவன் வந்து அழகா வந்து டிசைனர் சாரி கட்டியிருந்தா, ரொம்ப அழகா இருக்கா, என்னை விட அழகா இருக்கா. அதுவும் அவ சொல்ற மொக்க ஜோக்குக்கெல்லாம் அப்படியே சிரிக்கிறேன். நான் என்னைக்காவது பேசினதுக்கு அப்படி சிரிச்சிருக்கியா நீ பண்றதெல்லாம் எனக்கு பிடிக்கல நிறைய. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வையே, அடுத்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து உன்னை கூப்பிட்டே போக மாட்டேன். அப்படியே கூப்பிட்டு போனாலும் எல்லா ஃபேமிலியும் நடுவில் கூட்டி ரவுண்டா நிக்க வச்சுட்டு நடுவில் நின்று சொல்லிடுவேன் நான். என்ன சொல்லுவேன்? 15 வயசு வரைக்கும் நீ மூத்திரம் அடிச்ச பெட்லயே அப்படின்ட்டு சொல்லிட்டா.